போன சண்டேல இருந்து எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது, பார்த்துட்டு இருக்கிறது, வைரலா பேசப்பட்டு இருக்கிறது நடிகர் விஷால பத்தி தான். என்ன ஆச்சு இவருக்கு? ஜிம்பாடியா இருந்தாரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாரு. இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆயிட்டாரு? மயக்கம் பிடிக்க முடியல, அப்படியே துரும்ப மாதிரி இழைச்சு போயிருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு கனமான கண்ணாடி, கண் பார்வையெல்லாம் வந்து இழந்த மாதிரி, முகம்லாம் உப்பி போன மாதிரியான ஒரு பானையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு கேள்வியா வச்சுட்டு இருக்கோம். நம்மளே லாஸ்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து அவருக்கு டிடி சொல்லியிருந்தாங்க, வைரல் ஃபீவர், உங்களோட சாங் எப்படி வைரல் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, டிடி இத்தனை வருஷம் பண்ணியிருப்பாங்க ஆங்கரிங். அவருக்கு ஒரு நடுக்கம் வருது அப்படின்னும் போது கரெக்டா அந்த டைம்ல அழகா ஒரு ஷோஃபாவை போட்டு அரேஞ்ச் பண்ணி நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சூப்பரா இந்த ஒரு வேர்டோட அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்கு அதனால தான் அவரால் இன்னும் பேச முடியலன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிற ஒரு பானையில நம்மளுக்கு சொல்லாம சொல்லி அழகா உட்கார வச்சு அந்த டீமோட சூப்பர்வா மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் இது வந்து டிடியோடைய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னாலும் என்ன ஆச்சு தீபிகா இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தானே. ஸோ நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்டர்நெட்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு விஷயம் இவரை பத்தி அப்படின்னாலும் அடுத்து இவருக்கு ஏன் இப்படி ஆச்சு, பெண்கள் பழக்கமா, பிபி இருக்கா, சுகர் இருக்கோ, இல்லைன்னா வந்துட்டு அவருக்கு ட்ரிங்க்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்கோஹாலிக்கான பல விதமான கொஸ்டின் அவர் மேல அதெல்லாம் இருக்கு, அதனாலதான் அவருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கிளாரிட்டி பண்றேன், அவருக்கு இந்த மாதிரியான எந்த பழக்கமும் இப்போதைக்கு இல்ல. இருந்துச்சா ஆனா இப்போ இல்ல. நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், சின்ன வயசுல நீ பண்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும் தெரிஞ்சு பண்றியோ தெரியாம பண்றியோ எந்த தப்பா இருந்தாலும் அதனுடைய கர்மா நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. 5 வயசுல வளையாதது 50 வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழியுமே தெரியும்ல. இந்த எல்லா விஷயமும் விஷாலுக்கு சூப்பரா இணையும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் விஷால் வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்யம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருந்தாரு நயன்தாரா கூட சேர்ந்து. அந்த படத்துல ஒரு பாடி பில்டிங்காக அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 6 பேக் எல்லாம் வச்சு பயங்கரமா வந்து பாடியை சூப்பர்வா பில்ட் பண்ணிருப்பாரு. அந்த 6 பேக்கை டெவலப் பண்றதுக்காக ஸ்டெராய்டு நிறைய எடுத்துக்கிட்டாரு அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த மாதிரி கரெக்டா அவர் வளர்ந்து வந்த சுச்சுவேஷன்ல எக்கச்சக்கமான சூப்பர் டிப்போ ஹிட் அப்படின்னு நிறைய படங்கள் வர வர நம்மளே நம்மளுடைய படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொடக்ஷனுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் படங்கள் ஓகேவா போய் இன்னொரு பக்கம் லாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலியா, ஆனா இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம லாஸ் 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 அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வராரு. இப்படி இருந்தவர் இந்த டவுனிங் ஸ்டேஜுக்கு அவர் வந்துகிட்டே இருக்கிற இந்த சமயத்துல கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுக்கு எப்படியா இருந்தாலும் போகுது, கொஞ்சம் நம்மளும் உருவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருக்கிறவங்க குளிப்பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற படங்களை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு வட்டாரம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போக ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, படமும் நம்மளுக்கு சரியா கம்மிட் ஆக முடியல, ப்ரொடக்ஷனும் போல, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து மியூசிக் லேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த மியூசிக் லேபிள்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா, இந்த தயாரிப்பு இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அதுலயும் வந்துட்டு நிறைய பணங்கள் அவர் போட, அதை வந்து நான் தூக்கிட்டு ஓடுறேன்னு ஒருத்தர் தூக்கிட்டு போக, இது வந்து அவருக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ஆகுது. சரி இது எல்லாமே போயிடுச்சு, ஒரு பிரைவசியான ஒரு லைஃப் நம்மளுக்கு பர்சனல் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சா, அதுலயும் எக்கச்சக்கமான லவ் ஃபெயிலியர். உங்களுக்கும் தெரியும் நிறைய, இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம அவங்க எல்லாம் திரும்ப இழுத்து இதுல பேசினா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய லவ் ஜேர்னி, ஒரு லைஃப் ஜேர்னி, பர்சனல் லைஃப்னு பார்த்தா அதுவும் ஃபுல் நெகட்டிவ்ல தான் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாராரு. இதுக்காக தூக்கம் வரல அப்படின்றதுனால நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அண்ட் நிறைய படங்கள் ஷூட்டிங் எல்லாம் பண்ணும்போது எங்கேயாச்சும் கீழே விழுந்து அடிபடுறது, எங்கேயாச்சும் கீழே விழுந்துடுறது அப்படின்னு சொல்லி நிறைய காயங்கள் வர்றதுனால அது எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி அதுக்காக எடுத்து ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் அவருடைய லைஃப்ல போய்கிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தனிமையில தான் இருக்கோம் அப்படின்னும் போது அவருக்கு ட்ரோல் நிறைய பேர் ஒரு ஏஜென்ட்டாவே நிறைய நடந்துச்சு. நம்ம பார்த்தோம் அந்த லாஸ்டா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்தது, அப்போ அவர் நான் இங்கதான் இருக்கேன் சென்னையில இருக்கும்போது என்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சூப்பரா பேசியிருந்தாரு, சீரியஸா வேற லெவல்ல பேசியிருந்தாரு. அவருக்கு அகேன்ஸ்டா பண்ணும் நான் என்னவோ தெரியல, நிறைய பேர் அப்படியே ட்ரோல் பண்ணி அவரை கலாய்ன்னு கலாய்ச்சாங்க. அவர் என்ன பண்ணாலும் அது வந்துட்டு சே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி உதாசனப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே பெருசா கண்டுக்கலனாலும் மனுஷனா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாடா படுத்தி ஒரு பெரிய நோயா ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்களாம்.
ஸோ இதனால அவருக்கு வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்ததும் அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மைண்டை வந்து அவரே ரொம்ப கெடுத்துக்கிட்டதுனால ஒரு வழியில இவர் வந்து கன்ஃபார்மா நம்ம தனியா இருக்கிறதுனால ஒரு நல்ல யாரையாவது போயிட்டு ஒரு தெரபிஸ்ட்டை பார்க்கணும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது தெரபிஸ்ட்டை போய் பார்த்தா அவர் கொஞ்சமாவது மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்பாராம். ஸோ இந்த மாதிரி அவர் இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வந்திருக்கு. ஸோ நடுவில் ஃபீவர் வந்து முன்னாடி இருந்த பழக்கங்களுடைய ஃபுல்லா வந்து அப்படியே ரிவர்ஸ்ல காமிச்சு இவருக்கு வந்து உடம்பு ஷிவராக வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுது. அண்ட் அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஹீ வில் பி பேக் சூன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ எந்த இஷ்யூவும் இல்லாம திரும்பவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை வந்து எல்லாருமே எக்ஸாசைஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு இவருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த நோய் இந்த நோய் அவ்வளவுதான் விஜயகாந்த் அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹி வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரம் எல்லாருமே சொல்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஜைஜான்டிக்கா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு லுக்ல இருந்த விஷால இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு உடை கூட வந்து நல்லான்னு இல்லை, அவர் எப்பவுமே ஒரு மாதிரி மாடர்னா இருக்கிற ஒரு பர்சனை வேற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோட முடி இல்லாம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர ஷிவரிங்கான ஒரு ஹேண்டோட இப்படி பார்க்கும்போது பிடிக்கிறவங்களோ ரசிகளோ யாருமே இல்லாம ஒரு தனி நபரா விஷாலுக்காக பல பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமா வந்து நார்மலான சுச்சுவேஷன் வரணும், உங்களுக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு பல பேர் வேண்டிட்டு இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாவே நிறைவேறிடும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மதகஜராஜா அப்படின்ற இந்த ஒரு படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்களா ஒரு ப்ரொமோஷனுக்கு வராரு, அவர் ஆக்டிங் பண்றாருன்ற மாதிரிலாம் சம் பீப்புள்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா அவர் பார்க்கும் போது உண்மையா அப்படியா இருக்காரு, ஒளிஞ்சு போயிருக்காரு, கரெக்டா ஒல்லியா ஆயிட்டாரு. அதெல்லாம் யாரு, அதெல்லாம் சும்மா ஆக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.